திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. காஷ்மீரில் பெஹல்காமில் நடந்த அந்த ஒரு தாக்குதல் இன்னைக்கு இந்தியாவையும் தாண்டி உலகையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது அது ஒரு சின்ன தாக்குதல் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தினால காட்டப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி, 25 பேருக்கும் அதிகமாக தற்பொழுது பலியாகி இருக்கிறார்கள், நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்தது. இதுல ஒரு மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த தாக்குதலில் இறந்தவங்க யாருமே ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளியாகவோ அல்லது ஒரு பெரிய தலைவராகவோ இல்லாதவர்கள். எல்லாருமே அப்பாவி மக்கள், அதுவும் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலாவுக்காக போன மக்கள் தான். மிக நிச்சயமாக இவர்கள் அப்பாவிகள் தான். இவங்க மேல நடத்தப்பட்டிருக்கிற அந்த ஒரு தாக்குதல், அதுவும் அந்த தாக்குதல் எப்படிப்பட்டதா இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்டு, அவர்கள் சார்ந்த மதம் என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் அவங்க மேல் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இது மாதிரியான வழிமுறைகளை அந்த தீவிரவாதிகள் கையாண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதை கேட்கும் பொழுது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை அங்கே யார் செஞ்சாங்க காஷ்மீரில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுங்கிற ஒரு அமைப்பு. இவங்க லஷ்கரே தொய்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்புடைய ஒரு ஊடக பிரிவு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தற்பொழுது அந்த ஊடக விஷயங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு தற்பொழுது இவங்களும் வன்முறையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது லஷ்கரே தொய்பாவா இருக்கட்டும், ஜெய்ஷே முகமதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் ஆதரவு பெற்றவர்கள். பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், ஆசாத் காஷ்மீர் அவங்க சொல்லக்கூடிய அந்த காஷ்மீரில் பயிற்சி பெற்றவர்கள். இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீரை அப்படியே இந்தியா கிட்ட இருந்து பிடுங்கி நேராக கொண்டு போய் அதை பாகிஸ்தானோடு சேர்க்கணும் அப்படிங்கிறது. அதாவது காஷ்மீர் மக்கள் ஒரு தேசிய இன மக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. எப்படி இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்களோ தெலுங்கர்களோ அதுக்கு அந்த பக்கம் கன்னடர்களோ இருக்காங்களோ, அதே மாதிரியான ஒரு தேசிய இன மக்கள். இந்த தேசிய இன அடையாளத்தை ஒழித்து இந்த காஷ்மீரை அப்படியே பிடுங்கி கொண்டு போய் பாகிஸ்தானோடு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் காஷ்மீர் மக்கள் தங்களை ஒரு தேசிய இன மக்களாக அடையாளப்படுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் அவங்க ஒன்றும் முழுசா பிரிஞ்சு போகணும் இந்தியா விட்டு அப்படின்னு பெருசாக அவங்க நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கிறது தன்னாட்சி, அதாவது சுயாட்சி. அதிகபட்சமாக வேணா அவங்க ஒரு தனி நாடை எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி எதிர்பார்க்குறாங்களாங்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்களுடைய இருப்பிடம் மலை மேலே இருக்குது. அவங்க தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நிலையில் காஷ்மீர் இல்லை. இது போக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வரலாறுல காஷ்மீர் எங்கேயுமே தனி நாடாக இருந்ததாகவும் நம்ம பார்க்க முடியல. ஆகையினால அந்த மக்கள் தங்களை தேசிய இன மக்களாக அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு தன்னாட்சியாக இயங்கக்கூடிய ஒரு சலுகையை தான் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அவங்க இந்தியாவிலிருந்து முழுசா அப்படியே கிளம்பி போயிடணும் அப்படின்னோ அல்லது அது பாகிஸ்தானோட போய் சேரணும் அப்படின்னோ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை. சரி, இப்போ நடக்கிற இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது பாகிஸ்தானால் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். சரி, ஆனால் இந்த தாக்குதலை இப்போ இவங்க செஞ்சிட்டாங்க. இப்போ இதனுடைய முழு அளவிலான அழுத்தத்தை யார் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தா மிக நிச்சயமாக பாகிஸ்தான் தான். சர்வதேச அழுத்தங்கள் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு சேரும். அதை தாங்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக பாகிஸ்தான் அந்த நிலையில் இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சமூக கட்டமைப்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்கு. இதுல இருந்து அவங்க மீள்றதுங்கிறதே மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறிதான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாகிஸ்தானின் அனுமதியோடு இவர்கள் செய்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எது எப்படியா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் கிட்ட அனுமதி வாங்கி இவர்கள் செஞ்சிருந்தாலும் பாகிஸ்தான் கிட்ட அனுமதி வாங்காம செஞ்சிருந்தாலும் இப்போ வரக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச அழுத்தத்தை பாகிஸ்தான் எதிர்கொண்டாகணும். ஏன்னா இவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியாக அவர்கள் ஆதரித்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா JKLF, ஜம்மு காஷ்மீர் லிபரல் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னாட்சியிலிருந்து அந்த விடுதலை அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் அந்த அமைப்பு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீரில் ஒரு பெரிய அமைப்பாலாம் இல்லை. ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற அமைப்பு இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். ஏன்னா இந்த அமைப்பு மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றது அப்படின்னு சொன்னால்
இவ்வளவு செல்வாக்கோட இந்த அமைப்பு இப்போ இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக காஷ்மீரை நம்மோடு இணைப்பது மிகவும் கடினம்னு சொல்லி அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு அரசியல் பயிற்சியை கொடுக்குறோம், இராணுவ பயிற்சியை கொடுக்குறோம்னு கூட்டிட்டு போய் இதே லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமதை வச்சு அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை கொன்றொழித்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேர் மட்டும்தான் பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாக்கா தூய்மையான நாடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் பாகிஸ்தானுடைய அந்த மறைமுகமான விஷயங்களை நாம் திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது தூய்மையானதாக அது நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாகவே பார்க்க முடியும். இன்னைக்கு காஷ்மீர் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த தேசம்தான். இப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு, மிக நிச்சயமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சில பேர், கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கும், மிக சில பேருடைய ஒத்துழைப்பில் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இப்போ எதிர் நடவடிக்கைகளை இந்த காஷ்மீர் மக்கள் தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வீடு வீடாக நடத்தக்கூடிய அந்த சோதனைகளாக இருக்கட்டும், விசாரணைகளுக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நடக்க போகக்கூடிய அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறது. அப்போ எது எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு நாடு உளவுத்துறை மூலியமாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான வன்முறை வெறியாட்டங்களுக்கு கடைசியாக பலியாவது அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வேதனையான ஒரு விஷயம்தான். இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அப்பாவி மக்கள் மீது தான் நடத்தப்பட்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் அந்த மக்களுடைய பேரை கேட்டு அவர்கள் சார்ந்த மதத்தை அறிந்து கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்ங்கிறது மிக நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றுதான். பாகிஸ்தான் காஷ்மீர் மேலே என்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாம் உண்டு பண்ணுச்சு, அது எப்படிப்பட்ட விஷயங்களில் சிக்கலில் காஷ்மீர் மக்களை கொண்டு போய் தள்ளுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் விரிவாகவே. இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி நேயர்களே.